நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தியது நயாரா பெட்ரோல் நிறுவனம். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் உயர்வு. சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளியின் விலை மாற்றமில்லாமல் கிராம் 260 ரூபாயாக தொடர்கிறது. குழாய் வழியாக இயற்கை எரிவாயு விநியோகிக்கக்கூடிய இடங்களில் அதனையே மக்கள் பயன்படுத்துவது கட்டாயம். மாறாவிட்டால் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் நிறுத்தப்படும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் எச்சரிக்கை. மத்திய அரசு 50% அதிகரித்த வணிக சிலிண்டர்களை பெற ஹோட்டல்கள், தொழிற்சாலைகள், எண்ணெய் நிறுவனங்களில் பதிவு செய்ய அறிவுறுத்தல். தமிழ்நாடு அரசு விளக்கம். குழாய் வழியாக இயற்கை எரிவாயு பெற விண்ணப்பித்திருக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு நிபந்தனை. எரிவாயு கட்டணம் என்ற பெயரில் உணவக பில்களில் கூடுதலாக பணம் வசூலிப்பது சட்டவிரோதம். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் எச்சரிக்கை. எரிவாயு விநியோகத்தில் வீடுகளுக்கு வழங்குவது போல் உணவகங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்க தலைவர் வெங்கட சுப்பு வலியுறுத்தல். அதே போல உணவகங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து நீங்கள் பகிர்ந்து அளிக்க வேண்டும், 75% கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்று கடைசி நாள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இதுவே கடைசி வாய்ப்பு என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கோடு, பொள்ளாச்சி தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு. கருணாஸ் கட்சிக்கு சிவகங்கை தொகுதி கிடைக்கும் என்று தகவல். திமுக கூட்டணி அமைக்க 20 நாட்களாக போராடியதாக மயிலாப்பூர் பரப்புரையில் இபிஎஸ் பேச்சு. அங்கீகாரம் இல்லாத கட்சி தேமுதிக என்று மறைமுக விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைப்பதற்கு 20 நாட்களா போராடிட்டு இருக்காங்க. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. இரண்டாயிரத்து 11 தேமுதிக இல்லாமல் அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. இபிஎஸ் விமர்சனத்திற்கு தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் பதில். 2011 இன்னைக்கு பேசுகின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எங்க இருந்தார் என்று அவருக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். 2011 தேமுதிக இல்லை என்றால் இன்னைக்கு அதிமுக கிடையாது. திராவிட கட்சிகளின் ஆட்சியில் சலுகைகளும் இலவசங்களுமே வழங்கப்படுகின்றன. தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இல்லை என்று தளி ஓசூர் பரப்புரை கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. ஆட்சி நிர்வாகம் எப்படி என்றால் சலுகை, மானியம், போனஸ், இலவசம். இது நாளை தவிர எந்த நல்ல திட்டங்களோ, தொலைநோக்கு திட்டமோ, வளர்ச்சி திட்டமோ எதுவுமே கிடையாது. விஜய் பரப்புரைக்கு பாதுகாப்பு கேட்கும் தாவேக. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி உள்துறை செயலாளரை சந்தித்து செங்கோட்டையன் மனு. இன்று தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார் ராமதாஸ். சசிகலாவின் கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் வாக்குறுதி. 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் 175 இடங்களில் உதயசூரியன் களம் காண்கிறது. தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தகவல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 169 இடங்களில் போட்டி. கூட்டணி கட்சிகளுக்கு 65 தொகுதிகள் ஒதுக்கீடு.
அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகள் அறிவிப்பு. சென்னை, மயிலாப்பூர், ஆவடி, கோவை வடக்கு, நாகர்கோவில், மொடக்குறிச்சி, குளச்சல், விளவங்கோடு, உதகை உள்ளிட்ட தொகுதிகள் ஒதுக்கீடு. பெரியகுளம், மன்னார்குடி, திருவையாறு, காரைக்குடி, திருப்பத்தூர் தொகுதிகள் அமமுகவுக்கு ஒதுக்கீடு. நாங்குநேரி, ஒட்டப்பிடாரம், திருச்சி மேற்கு, சைதாப்பேட்டை, பூந்தமல்லி, மடத்துக்குளம் ஆகிய தொகுதிகளிலும் அமமுக போட்டி. தருமபுரி, சேலம் மேற்கு உள்பட கீழ்வேலூர் தனி தொகுதியையும் பாமகவுக்கு ஒதுக்கீடு. பாமக வலுவாக உள்ள தருமபுரி, பென்னாகரம் உள்ளிட்ட தொகுதிகளிலும் பாமக போட்டி. கீழ்வேலூர் தொகுதியில் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் போட்டியிடுவார் என்று பாமக அறிவிப்பு. செஞ்சியில் கணேஷ்குமாரும், அம்பத்தூரில் முன்னாள் நகராட்சி தலைவர் KN சேகரும் போட்டி. திமுகவில் தற்போது அமைச்சர்களாக உள்ள 14 பேர்களின் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது அதிமுக. சபாநாயகர் அப்பாவு வென்ற ராதாபுரம் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கீடு. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் சென்னையில் 13 தொகுதிகளில் களம் காண்கிறது அதிமுக. சைதாப்பேட்டையில் அமமுக, பெரம்பூரில் பாமக, மயிலாப்பூரில் பாஜக போட்டி. அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நியூஸ் 18க்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரத்யேக பேட்டி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி 234 இடங்களில் நாங்கள் போட்டியிடுகிறோம். அதில் 210 இடங்களில் வெல்லுவோம். அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுக்கு 100% எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பது. உதகை தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் குவிந்து முழக்கம் எழுப்பிய அதிமுகவினர். இந்த உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியானது எங்களுக்கு வேட்பாளருக்கு வாய்ப்பு வழங்க மறுக்கப்பட்டிருப்பது அனைத்து நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஒரு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கியதால் அதிமுகவினர் அதிருப்தி. கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளராக தளவாய் சுந்தரம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாள் MLA நாஞ்சில் முருகேசன் எதிர்ப்பு. தளவாய் சுந்தரத்தை முதல் உரவாயத்திர மாட்டேன். அவருக்கு சீட்டை கொடுக்க ஒரு கிளேச்சலர், ஒரு ஏழை கொடுங்க. நானே செலவாக்குங்க. அதிமுக உயிருங்க சேர்க்க விட மாட்டேன் தம்பி. நான் சுயேட்சை அனுப்பேன். 2 தொகுதியில் நிற்பேன். நான் இந்த இவங்க கூட்டணி கூட ஓட்டுவாங்க. பேர் மாத்துவேன். நாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை. KV குப்பம் தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி நியூஸ் 18க்கு பேட்டி. நாங்கள் இப்போதான் இந்த சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்தது வேற, இங்கே நடந்தது வேற. அதனால நிர்வாக குழு காலையில் நாங்கள் கூட்டுறோங்க, கட்சியினுடைய நிர்வாக குழு. அதில் என்ன முடிவு சொல்லுவோம் அது பிரகாரம் நாளைக்கே பேசுகிறேன். நாளைக்கே உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆமாம் 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 இருக்க. நாங்கள் இப்போதான் தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டுப்பாளையம் அருகே ஆதரவற்ற இல்லத்திற்கு தானமாக வழங்கிய பழைய துணிகளில் இருந்த 12 சவரன் தங்க நகை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பழைய துணி வியாபாரிக்கு பாராட்டுக்கள். மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் ஒய்யாரமாக நடந்து வந்த பாகுபலி யானை வனப்பகுதிக்குள் விரட்டக்கூடிய முயற்சியில் ஈடுபட்ட வனத்துறையினர். தனியார் நிறுவனங்களிடமிருந்து பணம் எடுத்து செல்லக்கூடிய ஏஜென்சி வாகனத்திலிருந்து 1,31,00,000 ரூபாய் பறிமுதல். சென்னை மதுரவாயல் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி.